வணக்கம். தமிழ்நாடு அரசின் டாப்ஸ் எனப்படும் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துல இப்போ ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. இதுல திடீர்னு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியா தலையிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதோட முழு பின்னணி என்ன, யாருக்கு இதனால் பாதிப்புங்கிறத நம்ம இப்போ விரிவாக அலசுவோம். இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, இந்த டாப்ஸ் திட்டத்துக்கு கீழே உண்மையிலேயே யாருக்கு தான் பென்ஷன் கிடைக்கும்? இந்த ஒத்த கேள்விதான் இப்போ அரசுக்கும் ஆயிரக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கும் இடையில ஒரு பெரிய சட்ட போராட்டமாவே மாறியிருக்கு. சரி, இப்போ நேரா இந்த நீதிமன்ற உத்தரவுக்குள்ளேயே போயிடலாம். மாண்புமிகு நீதியரசர் பி.டி. ஆஷா அவங்க தமிழக அரசின் நிதித்துறை கூடுதல் செயலாளருக்கு ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, சரியா 8 வாரங்களுக்குள்ள, ஆமாங்க, வெறும் 8 வாரத்துக்குள்ள இந்த டாப்ஸ் திட்டத்துக்கான முழு விதிகளையும் அரசு வெளியிட்டே ஆகணும்னு ஒரு காலக்கெடு விதிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு எப்ப வந்துச்சுன்னா, ஏப்ரல் 29 நடந்த விசாரணையில தான் NMOPSTN அமைப்போட ஒருங்கிணைப்பாளர்கள் தொடர்ந்த இந்த வழக்குல மூத்த வழக்கறிஞர் ஜி. சங்கரன் அவங்க ஆஜராகி வாதாடினாங்க. அவங்களோட பிரதான கோரிக்கையே டாப்ஸ் அரசாணை எண் 7 உடனே செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அங்கதான் இந்த முழு கதையும் ஆரம்பிக்குது. அப்படி அந்த அரசாணையில என்னதான் இருக்கு, இது ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையா மாறுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தேதி என்னன்னு பாப்போம். இந்த அரசாணையோட 7வது பிரிவு கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, இந்த தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜான்வரி 1, 2026 தான் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட தேதி தான் இப்போ நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் மையப்புள்ளியா இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 2003ல சிபிஎஸ் திட்டம் தொடங்குது. இதுல மனுதாரரா இருக்கிற ரேணுகா தேவி அவங்க 2017லயே ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா டாப்ஸ் திட்டத்துக்கு தகுதி பெறணும்னா டிசம்பர் 31, 2025 வரைக்கும் சர்வீஸ்ல இருக்கணும். அப்போ 2026க்கு முன்னாடியே ஓய்வு பெற்றவங்களோட நிலைமை என்ன? அவங்க எப்படி இந்த திட்டத்துல இருந்து முழுமையா விடுபட்டிருக்காங்கங்கிறத இந்த இடைவெளி நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த விதியால அரசு ஊழியர்கள் 2 தரப்பா பிரிக்கப்படுறாங்க. முதல் தரப்பு டிசம்பர் 31, 2025க்குள்ள ரிட்டையர் ஆகுறவங்க. இவங்களுக்கு தற்போதைய நிலவரப்படி இந்த திட்டத்தோட பலன்கள் கிடையாது. 2வது தரப்பு ஜனவரி 1, 2026க்கு அப்புறம் ரிட்டையர் ஆகுறவங்க. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிபிஎஸ் பலன்கள் கிடைக்கும். ஒரே மாதிரி வேலை செஞ்சவங்களுக்குள்ள இது ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குது. இந்த முரண்பாட்டை எதிர்த்துதான் ஓய்வூதியதாரர்கள் இப்போ சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னு கேளுங்க. அவங்களோட கோரிக்கைகள் ரொம்பவே நேரடியானது. முதல் விஷயம், இந்த அரசாணையில இருக்கிற 5V மற்றும் 7 ஆகிய முரண்பாடான பிரிவுகளை உடனே நிறுத்தி வைக்கணும். 2வது, 2026க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு எதிரான இந்த பாகுபாட்டை தடுக்கணும். 3வது ரொம்ப முக்கியமானது, 2003க்கு அப்புறம் பணியில் சேர்ந்த எல்லாருக்குமே முறையான மாதாந்திர ஓய்வூதியத்தை உறுதி செய்யணும். இதுதான் அவங்களோட ஆணித்தரமான கோரிக்கை. சரி, இதையெல்லாம் செய்ய அரசுக்கு நிதி இருக்காங்கிற கேள்வி வரும்போதுதான் அந்த பிரம்மாண்டமான நம்பர் உள்ள வருது. ஆமாங்க, 73,000 கோடி ரூபாய். முந்தைய நிதியமைச்சர் கொடுத்த அறிக்கைகளின்படி பாத்தீங்கன்னா, சிபிஎஸ் திட்டத்துக்கு கீழே அரசு ஊழியர்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்பட்ட இவ்வளவு பெரிய தொகை இப்போ எல்ஐசி வசம் இருக்குன்னு மனுதாரர்கள் தரப்புல நீதிமன்றத்துல சுட்டி காட்டியிருக்காங்க. அதாவது அவங்க சொல்ற லாஜிக் ரொம்ப சிம்பிள். இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு நிதி அரசு கிட்ட இருக்கும்போது சும்மா நிதி நெருக்கடி அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி 2026க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு இந்த டிஏபிஎஸ் திட்டத்தை நாங்க கொடுக்க மாட்டோம்னு அரசாங்கம் மறுக்க முடியாதுன்னு அவங்க வாதிடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையோட ஆழத்தை அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியை ரேணுகா தேவியோட இந்த ஒரு வார்த்தை நமக்கு உணர்த்திரும். என்கிட்ட இருந்து வருஷக்கணக்கா ஓய்வூதிய நிதியை பிடிச்சிட்டு நான் 2017லயே ரிட்டையர் ஆயிட்டேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மாதாந்திர ஓய்வூதியத்தை அரசாங்கம் எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. உண்மையிலே இது வெறும் எண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது பல ஆயிரம் குடும்பங்களோட வாழ்வாதார பிரச்சனை. இந்த நியாயமான கேள்விகளுக்கு பிறகுதான் உயர்நீதிமன்றம் இப்போ சில அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியிருக்கு. நிதித்துறை செயலாளருக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த 3 முக்கியமான உத்தரவுகள் என்னன்னா, 1, வெறும் 8 வாரங்களுக்குள்ள டாப்ஸ்கான முழு விதிகளையும் வெளியிட்டாகணும். 2, சிபிஎஸ் திட்டத்துல ஏற்கனவே ஓய்வு பெற்றவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க உடனடியா தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். 3, இந்த விஷயங்கள் தொடர்பா அரசு தரப்புல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான பதில நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும். இப்போ நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தேதிகள் இதோ. ஏப்ரல் 29 அன்னைக்கு தான் இந்த நீதிமன்ற உத்தரவு வந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த 8 வார காலக்கெடு ஜூன் மாச இறுதியில முடியுது. குறிப்பா ஜூன் 29, 2026.
அன்னைக்குதான் அரசாங்கம் தன்னோட விதிகளை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விசாரணை நாள். சோ வரப்போற இந்த ஜூன் 29ஆம் தேதி விசாரணை 2026க்கு முன்னாடியே ஓய்வு பெற்ற அந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்களோட வாழ்வாதார இடைவெளியை நிரப்புமா இல்ல அந்த டிசம்பர் மாத தகுதி நீக்க தேதி தான் அப்படியே தொடருமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சட்டப் போராட்டம் பத்தினா உங்களோட பார்வை என்ன?